சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கணும், சின்ன பீஸ் பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சீரக தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரே ஒரு பெப்பர் போட்டுக்கோங்க, அப்போதான் கோல்டு ஆகாமல் இருக்கும். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க, இது நல்லா அழிச்சுக்கோங்க. நடுவில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. நான் நிறைய தண்ணி ஊற்றுறேன். சூப்பராக இருக்கு. ஆமாம் ப்ளீஸ். இது கொஞ்சோண்டு இங்கே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது டெக்கரேஷனுக்கு சூப்பராக இருக்குது.